பிடியதன் உருவமை குழம்பிக கரியுடு வடிகுடு தனதின் வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் இன்னுடைய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி ஒரு வாசகம் என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தும் லைக் பண்ணியும் ஆதரவு கொடுக்கும்போது நேயர் பெருமக்களுக்கு பாதம் பணிந்து வணங்குகின்றேன். நிகழும் மங்களகரம் ஆண்டு வைகாசி மாதம் 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை 18/5/2025 ராகு கேது பெயர்ச்சி. மீனத்திலிருந்து கும்பராசிக்கு ராகவும் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பெயர்ச்சி ஆகுறாங்க. அந்த வகையிலேயே பெயர்ச்சி ஆகும் பொழுது இப்போது 12 ராசிக்கு நான் பதிவு செய்ய காத்துள்ளேன். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தேவையும் சகல குற்றங்களும் பொறுத்து காத்து நேயர் பெருமக்கள் மன்னித்து நல்லவற்றை நம்ம எடுத்துக்கொள்வோம். நீங்க சொல்றதை எடுத்துக்கொள்வோம், நான் சொல்றதை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு தந்தை மகனுக்கு சொல்வதும் ஒரு தாய் பிள்ளைக்கு சொல்வதுமாகத்தான் என் குரு எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. சிறு சின்ன தவறுகள் இருக்கலாம், எல்லாத்தையும் மன்னித்து ஒரு வாசகத்தை ஆதரித்து நல் வழி காட்டுங்கள். அந்த வகையிலே மேசராசிக்கு இப்போது ராகுகது பேச்சு மேசராசிக்கு மிக அற்புதமான நல்ல வழிகாட்டுதல், நல்ல தேடுதல், நல்ல எதிர்காலம், எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய ராசி மேசராசி. அப்ப மேசராசிக்கு 18/5/2025 நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. என்ன சனி பயிற்சியில விரயத்துக்கு வர்றார். உங்க வயதை பார்த்து கொள்ளுங்கள், உங்க அகவை பார்த்து கொள்ளுங்கள், உங்க தசாபத்தியை பார்த்து கொள்ளுங்கள். உங்க தசாபத்தியை மட்டும் கவனமா பார்த்துக்கிட்டு நீங்க மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த ராகுகது பயிற்சி ஒரு நல்ல பயிற்சி. உங்களுக்கு குரு பயிற்சி மத்தியமமா இருக்கும். கடந்த சனி பயிற்சியும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இன்னும் உங்க ராசிக்கு 12ல இருக்காரு. அதே சமயத்துல ராகுகது பயிற்சியும் ஒரு மகத்தான உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, வெளிநாட்டுக்கு உரியது, திருமணத்தை நடத்தக்கூடியது, வைபவத்தை கொடுக்கக்கூடியது, புத்திர பாக்கியத்தை கொடுக்குது, தொழில் அபிவிருத்தியை கொடுக்கக்கூடியது. நீங்க செய்யக்கூடிய ப்ரொபோஷனல் பொறியியல்னாலும் சரி, அரசியல்னாலும் சரி, ஆசனங்கள்னாலும் சரி, ஆசிரியர்னாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, டிஃபென்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் மேசராசிக்காரவங்களுக்கு கேட்டரிங்கா இருந்தாலும் சரி, கேட்டரிங், நெருப்பு சம்பந்தப்பட்டது, நீர் சம்பந்தப்பட்டது, நிர்வாகம் சம்பந்தப்பட்டது, அரசியல் சம்பந்தப்பட்டது, அரசியல் சம்பந்தப்பட்டது. 2026க்கு மேசராசி இப்பவே நீங்க ஸ்டடியா இருக்கலாம், இப்பவே ஸ்டடியா இருந்துக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்காலத்துக்கு இந்த ராகு பயிற்சி போக ராகு 12ல உங்க ராசிக்கு லாபாதிபதி 11 லாபாதிபதியை கொடுக்கக்கூடியது மகத்தானதா இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி கேது உங்களுடைய ராசிக்கு கேதுவினால் மேசராசிக்கு பஞ்சமஸ்தானம், 5ஆம் இடம், புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம், அறிவு, ஞானம் எல்லாத்தையும் தெளிவாக்கக்கூடிய நேரம். இது எல்லாமே பஞ்சமஸ்தானத்துல கேது இருக்கிறது. குழந்தைகள் படிப்பு விஷயத்துல கவனமாக இருங்க, எல்லாமே நல்ல முறையில் நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்து அல்ல. எனவே கேதுவினால் கேது பயிற்சியும் நன்றாக இருக்கும். அது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, ராகு என்னும் ஐயனே போற்றி, காவாய் தருவாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக வருள் பொருள் அனைத்திலும் வெற்றி, ராகு கனியே ரம்யா போற்றி போற்றி, கேது தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய், வாத பம்புகள் எல்லாம் கேது தேவை கேண்மையா இருந்துச்சு. வாத வம்பு எல்லாமே போயிடும். கேது அறிவின் ஞானத்தின் தந்தை. எனவே தயவு செய்து கேது பயிற்சியும் ராகுகது பயிற்சி மேசத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு டானிக்கு, நல்ல ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. உங்க தொழிலை மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க, உங்க தசா புத்தியை பார்த்துக்கோங்க. முருகப்பெருமான கும்பிடுங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை உங்களுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். உலோகம் ராசிக்கல் பவளம் போடுங்க, உலோகம் செம்பை யூஸ் பண்ணுங்க. உங்க ராசிக்கேற்ற கோயிலையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அசுபதி நட்சத்திரத்துக்கு சனீஸ்வரர் நல்ல வழிபடுங்க. திருநள்ளாறு சென்று காரைக்கால திருநள்ளாறு கோயிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஒரு முறையாவது அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க போயிட்டு வாங்க. மேசராசி நார்களுக்கு கண்டிப்பாக நன்றாக இருக்கும், எந்த மாற்று கருத்தும் இல்லை.